இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஏசாயா 45 அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு, உயர்வுக்கு, மேன்மையான காரியங்களுக்கு தடையா இருக்கிற அத்தனை கோணல்களையும் ஆண்டவர் செவ்வையாக்க போகிறார். உங்களுக்கு முன்னே கடந்து செல்ல போகிறார். மனிதன் நமக்கு முன்னே போகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை நம்புகிற, அவரை தேடுகிற, அவரையே விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும்படி ஆண்டவர் முன்னே செல்லுகிற தகப்பனாய் இருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியாமல் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில அவைகள் செயல்படாமல் இருக்கலாம். ஒரு பின்தங்கிய நிலைமையில நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் செல்ல போகிறார். ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது அவர் நமக்கு முன்பாக செல்லுகிற தகப்பனா இருக்கிறார். அவருடைய பாதத்துல முழங்கால்களை முடக்கி கண்ணீரை வடித்து வேத வசனங்களை சார்ந்து கொண்டு கர்த்தரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் முன்னே சென்று காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு திருமண காரியம் நடக்காமல் இருக்கலாம். உடைய வியாபார காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். இன்னும் நிறைய காரியங்கள் செயல்படாமல் இருக்கலாம். முடங்கி கிடக்கிறவைகள், இனி இந்த காரியம் வாய்க்குமா என்று சந்தேகப்படுகிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் நடத்தும்படி, வாய்க்கும்படி உங்களுக்கு முன்னே செல்வார். தடைகளை உடைப்பார். மனித சக்திகளை நிர்மூலமாக்குவார். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் புது வழி திறந்து கோணலை மாற்றி உங்களை ஆசீர்வாதமான பாதையிலே நடத்துவார். கண்களை மூடி ஜெபமனோ. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் முன்பாக சென்று ஆண்டவரே கோணலை செவ்வையாக்குகிற தகப்பன், உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், தடையா நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அவைகளுக்கு முன்பாக சென்று காரியங்களை வாய்க்க செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.